ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியே இருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போத்து நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஃபீல் குட் ரொமான்டிக் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தில் நடிச்ச நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு புடி ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வாய்ஸ் மெயில் மூலயமா அவங்களோட சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றது ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்க அனுப்புற எல்லா வாய்ஸ் மெயிலுமே அவங்க சிஸ்டருக்கு போகாத இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரா நபருக்கு தான் பார்த்தீங்கன்னா போகுது. அவர் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிசினஸ்மேனா இருக்காரு. என்னதான் இவரோட லைஃப்ல ஏகப்பட்ட ஒர்க் இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் அனுப்புற வாய்ஸ் மேல எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கேட்கிறாரு. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் வந்துடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட மெயினா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன கடைசியான ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது சம்பவங்களுமே தரமா வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் ஃபார் இசபெல். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர புட்டுலான கிராமத்துல ஒரு சீரிஸா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட அந்த மேக்கிங் ஸ்டோரி இதெல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா தெரிய எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸ் ஆர்மி சோல்ஜருடைய ரெண்டு பசங்க பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாரு. பட் அவங்க அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய அப்பாவுமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாரு. அவங்க வந்துட்டு கிடைக்கல. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை. ஸோ மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களுடைய பாடி வந்து பயங்கர ப்ரூட்டலான டைம்ல வந்துட்டு போலீஸ்க்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து இனிஷியேட் பண்ணும்போது தெரிய வரக்கூடிய உண்மைகள் என்ன கடைசியா நினைச்சு அப்படின்றது அந்த சீரிஸோட வாழ்ந்த ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ராக். நம்ம அடுத்த பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலா வச்சிருக்காங்க. சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா ரீசெண்டா இறந்து போனதுக்கு அப்புறம் புதுசா இவர் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கசின் கூட வந்துட்டு வராங்க. ஸோ ஸ்கூல் கொடுத்த ஒரு லாக்கர்ல வித்தியாசமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இருந்தாலுமே அந்த பொருளை இவங்களுடைய கிளாஸ் டீச்சர் யூஸ் பண்ண உடனே அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப வயசான நிலைமையில அந்த நபர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன இதுகிட்டே இவங்க போயிட்டு மாட்டிக்கிறாங்க. கடைசியா யார் இதுல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்கும். அதாவது இறந்து போன அந்த நபர் அப்படின்றவங்க அவங்களுடைய கடைசி காலத்துல எப்படி இறந்து போறாங்க அப்படின்ற அந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட மெயினா அந்த பாடி ஹாரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா விஷ். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி சீரிஸா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். அதாவது கதையில வரக்கூடிய நம்ம அழகான ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வயசா இருக்கும். இனிமே மேரேஜ் ஆகாத சிங்கிளா வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு இவங்க சின்ன வயசுல பழகின ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ உன்னால ஃபியூனலுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு கூட்டிக்கிட்டு அந்த பிளேஸுக்கு போறாங்க. அந்த பிளேஸ்ல தான் வந்து இவங்க சின்ன வயசுல பழகின ஒரு எக்ஸ் லவர் இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல அங்க என்னமான சம்பவம் நடக்குது கடைசியா என்னாச்சு அப்படின்னு சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பி வச்சிருப்பாங்க. பட் மேக்கிங் ஸ்கிரீன் பிளே ஆக்டிங் இதெல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா அள்ளுவிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சம்பவமே பாத்தீங்கன்னா தரமா வச்சிருப்பாங்க. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆஃப்டர். அமேசான் பிரைம்ல இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸா வெளியே வந்திருக்கு. அதாவது சீரிஸ்ல வரக்கூடிய நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய பையனை இவரே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா ஜெயில் தண்டனை அப்படின்றது இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னதான் இவருக்கு எதிராக நிறைய சாட்சிகள் இருந்து இவர் ஜெயிலுக்கு போனாலுமே இவர் பாத்தீங்கன்னா அவருடைய பையனை வந்துட்டு கொலை பண்ணவே இல்லை அப்படின்றது இவருக்கு மட்டும்தான் தெரிய இருக்கும். இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இவரோட லைஃப் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவரோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவருடைய பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு காமிக்கிறாங்க.
ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரசன்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரோட பையனை தேடி அப்படிலாம் அலையிறாரு. கடைசியாச்சு அப்படின்றது படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜேர்னல்ல கொண்டு போவாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஃபைண்ட் யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அடுத்த பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் ஜேர்னல்ல வெளிவந்திருக்கு. இந்த படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் நடந்து முடிய மாதிரி தான் இருக்கும். அதாவது கதையில வரக்கூடிய வயசான ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்களை இன்னொரு நபர் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த லேடியுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அக்சஸ் பண்ண இந்த மாதிரி என்னுடைய அம்மா பார்த்துக்கிறதுக்காக நீ கொஞ்சம் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருமே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல நல்ல மழையில அந்த லேடி இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நல்ல கான்வர்சேஷன் அப்படின்றது போகுது. ஒரு இடத்துல அந்த நபரை பார்த்தீங்கன்னா இவங்க கட்டி போட்டு என்னமான சம்பவம்லாம் பண்றாங்க. கடைசி அங்கிருந்து யார் தப்பிச்சாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இரு. ஓவரால் பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஓகே டு வச்சுதான், பெருசா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் எதிர்பார்க்காதீங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரேசி ஓல்டு லேடி. இந்த படமே அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து 2026 ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றது பெரிய எடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது கதையில கூட நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்கள் வந்து யாருமே இல்லாத ஒரு லைட் ஹவுஸ்ல தனியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு தேவையான சப்ளைஸை வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறது ஒரு சின்ன பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க சப்ளைஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திடீர்னு அங்க நடந்த புயல் காரணமா இவங்க வந்து அந்த போட் பார்த்தீங்கன்னா மூழ்கி போயிடுது. பட் இருந்தாலுமே அந்த குட்டி பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவங்களை கொள்ள வரக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் வந்துட்டு தப்பிக்கிறாங்க, அதில் நடக்கூடிய ஆக்ஷன் என்ன கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போனாலுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறியா எடுத்து வச்சிருக்காங்க. அதை விட மெயினா அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற அந்த எமோஷன் பாண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா ஷெல்டர். லைன் கேட் OTT ஆப்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் செக் பண்ணி பாருங்க. ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான ரொமான்டிக் காமெடி படமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்துடைய இந்த பார்ட் 1 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பி தான். ப்ரீவியஸ் படத்துல நம்ம ஹீரோன நிக் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிரான நோவா கூட பழகி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸா கஜகஜா பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அவங்களோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல தெரிய வருது. தென் பார்ட் 2ல இந்த விஷயம் அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அது மட்டும் இல்லாத இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய கில்மா சீக்வன்ஸ் எல்லாம் என்ன கடைசியாச்சு அப்படின்றது படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஸ்பானிஷ்ல வெளியான படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துல புதுமை அப்படின்றது சுத்தமா இருக்காது. பட் சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபால்ட் லண்டன். அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் கலர்ஃபுல் கிரைம் த்ரில்லர் நல்லா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் வந்து இது மாதிரி எந்த ஒரு எபிசோட்லுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தரமா இருக்கு. அதாவது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அம்மா அதுக்கப்புறம் 2 நபர்கள் சேர்ந்து இவங்க 4 பேருமே ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கிற பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. என்னதான் அங்க இருக்கிற பணக்கார பெண்கள்லாம் வந்து அழகா இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு 7 பெண் கூட பார்த்தீங்கன்னா கிரஷ் அப்படின்றது ஏற்படுது. அது மட்டும் இல்ல இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெயின்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு ஏற்படுத்தி இதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன கடைசியாச்சு அப்படின்றது தான் சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அந்த சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருக்கட்டும், தென் மேக்கிங்குடைய அந்த கலர்ஃபுல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதை விட மெயினா சீரிஸோட ஒரு எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்னு சும்மா பெரிய வச்சிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஓசிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது ஒரு கொரியன் சீரிஸ் தான். மெயினா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கேஜ்மெண்டா கொண்டு போயிருக்காங்க. கதையை பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய ஒரு வயசான ப்ரொஃபசர் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய கிளாஸ்ல கொஞ்சம் சிடுமூஞ்சியாக தான் இருக்காரு. ஏன்னா இவர் சின்ன வயசா இருக்கும்போது எழுத நாவல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பெருசா போகல. ஸோ அதனாலே இவரோட லைஃப்ல ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு அதிகமா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் இவருடைய ஸ்டூடெண்ட் எழுதின ஒரு அசைன்மெண்ட்டை பார்த்தோடனே இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பயங்கரமா பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த பையன் தொடர்ச்சியா அசைன்மெண்ட்டை எழுதுறதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை நம்ம சீரிஸோட ஹீரோ வந்துட்டு பண்றாரு. கடைசியாச்சு அப்படின்றது
சீரிஸ் ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினாக அந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான லவ் ஸ்டோரியோட சேர்த்து அந்த த்ரில்லர் ஜேர்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா நோட் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு